வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது பிக் பாஸ் வந்து திடீர்னு வந்து டாஸ்க் வந்து நிறுத்தினார். காரணம் என்னென்னா ஜெஃப்ரிக்கும் அடிபட்டாச்சு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுற எல்லாருக்குமே அடிபட்டுருச்சு. நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக்கில் இருக்கவங்களுக்கு உண்மையிலேயே இந்த சீசன் 8ல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதிகப்படியான வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேலையே இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவங்கள ஹாயாக தூங்கிட்டு இருப்பாங்க, டப்புன்னு தட்டியிருப்பாங்க. என்ன இப்போ தான் வந்தீங்க, எத்தனை வாட்டையா கூப்பிடுவீங்க, நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டாமா சார் இவருக்கு அடிப்படிச்சு அவருக்கு அடிச்சுன்னு மாறி போயிட்டு ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க அந்த டாக்டரை. பாவம் ரிசைன் பண்ணிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுனால பிக் பாஸே வந்து நிறுத்துறாரு, தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறதுன்னு. யாரோ ஒருத்தங்க மைக்கு போல் யாருன்னு தெரியல. அதுக்கு வந்துட்டு பவித்ரா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முத்துக்குமரன் ஜாக்லின்னு ஏதோ ஒரு ரகசிய திட்டம் போட்டுட்ருக்காங்க, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க வந்து பாட்டு பாடுறாங்கன்னு சொன்னால் பாட்டு பாடாமல் பேசிக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க. யாரும் பார்த்தா பவித்ரா. ஆனால் உண்மையிலே சொல்லணும், ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரசிக்கபடியாக இருந்துச்சு. ரொம்ப அதனால தான் சொல்கிறேன் நான், பவித்ரா ரொம்ப திறமையான பொண்ணுன்னு. என்னென்னா அந்த விஷயத்தை மைக்கை ஒழுங்காக மாட்டலான்றதை சொல்லணும், டான்ஸ் அடிக்டியாக சொல்லணும்னு. சூப்பராக அழகாக இருந்தாங்க. எல்லோரும் மைக்கை ஒழுங்காக போடுங்க. கள்ள தூக்கி போடுறது மட்டும் முக்கியம் இல்லை, மைக்கை ஒழுங்காக போடலைன்னா உங்களை 4 பேர் போட்டுருவாங்க. புரியுதா மைக்கை ஒழுங்காக போடுங்க போட்டு சொல்லிட்டு நன்றின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தது. நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு ஆடு இருந்தாங்க. இந்த பக்கம் ராணுவ காமிக்கிறாங்க பார்த்துட்டு இருக்காப்புல. ஏயா நீ தான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு இது நான் கண்டென்ட்டுக்காக தான் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுனேன்னு, அப்புறம் என்ன ஆன்னு பார்க்குறேன், வாயில் 2 ஈ போயிட்டு வருது போய் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ஆனால் ரசிக்கப்படியாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு ஏன் திடீர்னு இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு போது அவங்க சொல்ல கன்வே ஆகுது. ஓ, யாரோ மைக் ஒழுங்காக போகலன்னு சொல்லிட்டு விஷால் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காரு டாஸ்க்கு. ஸோ இன்றைக்கி ஓவரால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு மன உளைச்சல் கண்டிப்பாக வந்துருக்கும். உங்களுக்கு வந்துச்சா இல்லையோ, எனக்கெலாம் நிறைய பேருக்கு நிறைய ஆட்டம் வந்துருச்சு. மன உளைச்சல் அதிகமாகி கடைசியில் வந்துட்டு எப்படியா அந்த முத்துக்குமரன் டீம் தாண்டா வின் பண்ணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே ஒழுங்காக விளாண்டது அந்த டீம் மட்டும் தான். மற்றவங்க எல்லாருமே ஃபோர்ஜரி வேலை எக்கச்சக்கமாக பண்ணாங்க. ரவுடித்தனமாக தாக்குற விஷயங்கள் எல்லாருமே. அதேமாதிரி ஜாக்லின் டீம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாங்க. மற்றபடி இருக்கிறதுலே 1 நம்பர் ஒஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரையும் சொல்லலாம். அதுவும் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக விளையாடுறது அருண் மற்றும் ஜெஃப்ரி. அந்த ஒரு அதாவது அக்ரெசிவ்னஸ் இந்த மாதிரி எந்த சீசனில் நான் பார்த்தது கிடையாது. இப்படி தள்ளி விட்டு விளையாடுறது, காலை தடிக்க விட்டு விளையாடுறது, அடித்து விளையாடுறது, கையை ஒடிச்சு விளையாடுறது, இடித்து விளையாடுறது. அதுலேயும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் போட்டு ஒருத்தருக்கு இழுத்து அப்படிக்கா போடுறாங்க. யாரை பார்த்தா சௌந்தர்யா. ஆள் பார்க்கறதுக்கு ஒல்லியாக இருக்கீங்க, ஆனால் இப்படி ஒரு கில்லி மாதிரி இழுக்கிறியம்மான்ற மாதிரி இருந்துச்சு. உடனே போட்டாங்க சௌந்தர்யா பியாஸ்லாம். உடனே சொல்லிடுங்க சௌந்தர்யாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு. யார் அந்த மாதிரி சொன்னது இவங்களுக்கு? சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே பவித்ரா படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த சீசன் 8ல் பவித்ராவோட நடவடிக்கைகள் கேம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.